ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆல். இன்றைக்கி நாம் ஒரு வீட்டு தோட்டத்தை சுற்றி பார்க்க போகிறோம். அலைன் தமிழ் குடும்பம் மூலம் எனக்கு அறிமுகமான டாக்டர் ஷானாஸோட வீட்டு தோட்டத்தை இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் சுற்றி காட்ட போகிறேன். அவங்க ஒரு நாள் எனக்கு வாட்ஸ்அப்பில் சில பிளான்ஸோட பிக்ஸ்லாம் அனுப்பியிருந்தாங்க. நான் கேட்டேன், இது ஊரில் உள்ள உங்கள் வீட்டு தோட்டமானு? இல்லைம்மா, அலைனில் எங்கள் வீட்டு தோட்டம்னாங்க. அலைனில் இவ்வளோ அழகாக நீங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கீங்களா? நான் நிச்சயமாக உங்கள் வீட்டு தோட்டத்தை பார்க்கணுன்னு தாராளமாக வாங்கன்னாங்க. ஸோ ஒரு நாள் ஒரு 1 hour போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஒரு 11 o'clock கால் பண்ணேன். உடனே அவங்களே கார் எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ட்ராப் பண்ணாங்க. ஒரு மணி நேரம் அவங்க தோட்டத்தை சுற்றி பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப அழகாக இருக்குது தோட்டம். ஆர்னமெண்டல் பிளான்ஸு, ஃப்ளவரிங் பிளான்ஸு, அப்புறம் கிச்சன் கார்டன், அப்புறம் நம்ம எல்லாம் வாழை, முருங்கை, கருவேப்பிலை, மருதாணி, மல்லி, சொல்ல முடியல அவ்வளோ பிளான்ஸும் வச்சுருக்காங்க. கத்திரிக்காய், தக்காளிலாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பச்சை மிளகாய், இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். அப்புறம் ரொம்ப மனசுக்கு இதமாக இருந்துச்சு அந்த தோட்டத்தை பார்க்கும்போது. கீரை வகைகள் அனைத்தும் இருந்துச்சு. நீங்களே பார்க்குறீங்க பாருங்கள். ஒரு சோலைவனம் மாதிரி இல்லை, வீட்டு தோட்டம் மாதிரியே இல்லை. எங்கேயோ ஒரு கிராமத்து தோட்டத்துக்கு போன மாதிரி இருந்துச்சு. நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. வீட்டுக்கு பின்புறம் உள்ள இடத்த அவங்க வாரம் ஓரிரு நாட்கள் கார்டனரை கூப்பிட்டு மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க போல் இருக்கு. அவங்க ஹஸ்பண்டும் ஆர்த்தோ சர்ஜன், அவரும் டாக்டர் இவங்களும் டாக்டர். ஆனாலும் கார்டனிங்கில் 2 பேருக்கும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு. தக்காளி பாருங்கள், நிறைய காய்ச்சிருக்கு. அதே மாதிரி கத்திரிக்காயும் இருந்துச்சு, கீரை வகைகள் இருந்துச்சு. பாருங்கள், கிளைம்பர்ஸ் இதெல்லாம் பாருங்கள், க்ரீப்பர்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. வீட்டை சுற்றி முன்னாடி பின்னாடின்னு எங்கே பார்த்தாலும் செடி கொடிகள் தான். அங்கே போய் இருந்த ஓரிரு மணி நேரம் போனதே தெரியல. நான் அவங்க வீட்டிலேருந்து முருங்கை இலை பறிச்சுட்டு வந்தேன். ஸோ இன்றைக்கி அந்த முருங்கைக்கீரை பொரியலும் உங்களுக்கு வச்சு காட்ட போகிறேன். மருதாணி பாருங்கள், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக. ஒரு சைட் ஃபுல்லாக மருதாணியும் மல்லிகையும் வச்சுருந்தாங்க. நல்ல மனமாக இருந்துச்சு. சம்மரில் இட் வில் டர்ன் டு green color, தென் லீஃப் அப்படியே மாறிடும். ஓ, இங்கே பறவை ஒலி சத்தம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நான் சும்மா அந்த ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்லாம் காட்டுறேன் பாருங்கள். உங்கள் வீட்டில் அவ்வளோ பாட்ஸ் அழகழகாக வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு பாட்ஸ் வாங்குறது ஒரு ஹாபியாக. எங்கே போனாலும் சரி, அழகான பாட்ஸ் இருந்தால் வாங்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. பிளான்ட்ஸை விட பாட்ஸ் அழகாக இருந்துச்சு. உங்களுக்கு என்ன செடி வேணும்னாலும் நீங்கள் வாங்க எடுத்துக்கோங்க நாங்கள். பட் நான் 2வது போகவே இல்லை. நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்ருக்கேன் அவங்கள. ஸோ ரொம்ப அழகாக இருக்குல்ல தோட்டத்தை. 1க்கு 2 தடவை சுற்றி காட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். கத்திரிக்காய் பறிச்சாச்சா? வீட்டு தோட்டத்தில் விளைந்த கத்திரிக்காய் பாருங்கள், எப்படி புஷ்டியாக இருக்குது. அப்புறம் மிளகாய் செடி நல்ல பெருசாக இருந்துச்சு. கீரை வகைகள், எல்லா கீரை வகையும் அங்கங்கே இருந்துச்சு. கீரை பறிச்சுட்டு போங்கன்னு சொன்னாங்க. வீட்டில் நிறைய காய்கறி இருந்ததுனால எனக்கு முருங்கைக்கீரை மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தேன். காடு மாதிரி இருக்கே, ஏதாவது பூச்சி வட்டை வருமா, பாம்பு வருமானு கேட்டேன். பாம்பு இருக்குங்க, ஆனால் இது வரைக்கும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதனால் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஒரு வரிசை ஃபுல்லாக தக்காளி போட்டிருந்தாங்க. கொத்து கொத்தாக தக்காளி காய்ச்சிருந்துச்சு. இந்த பழம் அவங்க வீட்டில் பழுத்தது. எனக்கு வாட்ஸ்அப்பில் அந்த பிக்சர் அனுப்பியிருந்தாங்க. இருக்கிற எல்லா வீட்லேயுமே தோட்டம் வச்சு பராமரிச்சிருக்காங்க. பார்க்கவே அழகாக இருந்துச்சு. பக்கத்து வீட்டில் போகிறதுக்கு சைடில் ஒரு தொண்டு மாதிரி போட்டிருக்காங்க.
இங்கே வருவாங்களாம், இவங்க அங்கே போய்ப்பாங்களாம். எவ்வளோ நல்லா இருக்குல்ல, ஊரில் காம்பவுண்ட் தாண்டி பக்கத்து வீட்டில் பேசுகிற மாதிரி இங்கேயும் பேசிக்கிறாங்க. மெஹந்தி நிறைய வச்சிருக்கீங்கப்பா. இப்போ எனக்கு கொஞ்சம் மெஹந்தி வேணும். நான் கொஞ்சம் நானே ஆஞ்சிக்கிறேன். தாராளமாக அந்த ஜூன் மாதம் வந்து பயங்கரமாக பூக்கும். நல்லா இவ்வளோ பெரிய காயெல்லாம் கிடைக்கும் இங்கேருந்து. இது இந்த தடவை கொஞ்சம் பிஸியாக இருக்குன்னு எதுவும் வைக்கல. முள்ளங்கி, கேபேஜு, காலிஃப்ளவர் எல்லாமே வந்துடும் இங்கே. பக்கத்து வீட்டுக்கு போகிற ஒரு சின்ன தொண்டு, அது வழியாக போய் நாங்கள் அவங்கள்ட்ட ஹலோ சொல்லலான்னு போனோம். அவங்க உள்ளே இருந்து தூங்கிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க தோட்டத்தையும் அப்படியே ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வந்தோம். ஒரிசாவில் சேர்ந்தவங்க அப்புறம் திரும்ப வந்தாங்க. ரொம்ப அன்பாக பேசினாங்க. இப்படி ஒரு அன்பான நெய்பர் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப லக்குங்க. இல்லை இப்படி அழகாக பிளான்ட்ஸு, ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. மணி பிளான்ட்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவங்க டைனிங்லேருந்து பார்த்தா கார்டன் இப்படி தெரியுது அழகாக. பாருங்கள், டைனிங் டேபிள்லேருந்து கார்டனை பார்த்துட்டே சாப்பிட்லாம். கதவை திறந்து போட்டால் ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு சில பிளான்ஸ் பாருங்கள் நீங்கள். இது வந்து முன்பக்கம், வீட்டின் முன்பக்கம். இந்த முருங்கை மரத்துலேருந்து பறித்த முருங்கைக்கீரையை வச்சு இப்போ முருங்கைக்கீரை பருப்பு பொரியல் பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரையை ஆஞ்சி எடுத்துட்டேன். அப்புறம் நல்லா கழுவி எடுத்துட்டேன். முதல் நாள் எடுத்துகிட்டு வந்த கீரையை மறுநாள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஆஞ்சதுனால ஈஸியாக வந்துடுச்சு லீவ்ஸ் தனியாக. அப்புறம் காம்பு தனியாக வந்துடுச்சு அலசும்போது. ஒரு 3 கப் அளவு கீரை எடுத்துக்கிட்டேன். நல்லா 2-3 தண்ணி வச்சு அலசி தண்ணி வடித்து வச்சுட்டேன். அதுக்கு வந்து ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பு ஊற போட்டு அதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து 1/4 தேக்கரண்டி மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சிட்ருக்கேன். இனி கீரைக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், பூண்டு, தேங்காய், சீரகம், உளுத்தம்பருப்பு, வத்தல், எண்ணெய், உப்பு இருக்குது. அங்கே பருப்பு வந்துட்டுருக்கு. இனி தாளிக்க வேண்டியதுதான் கீரையை. கீரை பருப்பு பொரியல் சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரெஷ் கீரை இல்லை. பருப்பு வந்துட்டுருக்கு. கொஞ்சம் சாதமும் வச்சுருக்கேன், அதுவும் வெந்துட்டுருக்கு. பருப்பு மலர்ந்து வருது. இப்போ கீரையை அதில் வந்து நான் ஒரு 3 கப் இருக்கும் கீரையை போட்டுட்டேன் நான். கீரையும் பருப்பும் சேர்ந்து வெந்து வரும். நம்ம அப்புறம் தாளிக்கணும். அதாவது பருப்பு பாதி வெந்ததுக்கப்புறம் அதுலேயே கீரையை கொதிக்கிற அந்த பருப்பில் இருக்கிற தண்ணியில் போடும்போது கீரை நிறம் மாறாது, பசுமையாகவே இருக்கும். அந்த பாசி பருப்பும் கீரையும் சேர்ந்து வேகும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ கொஞ்சம் நெய் நான் வந்து மணத்துக்காக அந்த சேர்ந்துட்டேன். அந்த கீரையும் பருப்பும் வெந்துட்டுருக்கும்போது நெய் சேர்த்தா பருப்பு வந்து குயிக்காக சாஃப்ட் ஆயிரும். இப்போ ஒரு மேஜை கரண்டி நல்லெண்ணெயோ அல்லது உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் ஊற்றி 1/2 தேக்கரண்டி சீரகம், 1 தேக்கரண்டி உளுத்தப்பருப்பு, 2 வத்தல் கிள்ளி வதக்கிட்டுருக்கேன். சீரகம் பொரிஞ்ச உடனே நம்ம வந்து வெங்காயமும் பூண்டும் சேர்க்கணும். இப்போ சீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு, உளுத்தம்பருப்பு வறுபட்டுடுச்சு. நான் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 6 பல் பூண்டு பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போடுங்க. வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் அங்கே வெந்துட்டுருக்கிற பாசி பருப்பும் கீரையும் தட்டிடலாம். அது கொஞ்சம் தண்ணி இருந்தால் அதோடு தட்டிடுங்க. ஸோ இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து வேகிறதுக்கு வசதியாக இருக்கும். பருப்பு மலர்ந்தாக்கில் இருந்தால் போதும். இது பொரியல் தான், அதனால் கூட்டுனா நல்லா பருப்பு வெந்திருக்கணும். இப்போ வந்து உப்பு சரி பார்த்து கொஞ்சமாக தேவைக்கு போட்டுருங்க. எப்போவுமே கீரைக்கு பார்த்து போடணும், இல்லாட்டி கடுத்துரும். உப்பு போட்டு கலந்து விட்டு நம்ம தேங்காய் துருவல் போடணும். உங்கள் டேஸ்ட்டுக்கு 3 2 மேஜை கரண்டி போட்டுக்கோங்க. பொதுவாக நான் பொரியலுக்கு எல்லாத்துக்குமே தேங்காய் கொஞ்சம் நிறைய சேர்ப்பேன். அப்படியே பழகிடுச்சு, நல்ல ருசியாக இருக்கும்ல, அதனால் தேங்காய் சேர்த்து பிரட்டி விட்டாச்சு. சுவையான முருங்கைக்கீரை பாசிப்பருப்பு பொரியல் தயார். நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள், சூப்பராக இருக்கும்.
எதையுமே சுவையாக செய்தால் கீரை சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. எடுத்து இப்படி பவுலில் வச்சு சும்மா கொஞ்சம் சாப்பிட கொடுங்க. அதுக்கப்புறம் விரும்பினா சாப்பாட்டோடு சாப்பிடட்டும். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து அவங்க தோட்டத்தில் உள்ள சில மலர்களை கிளிக் பண்ணது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. மனசுக்கும் கண்ணுக்கும் அப்படியே ஒரு மகிழ்வை தருதில்ல, கண்ணுக்கு குளிர்ச்சியாக. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ இந்த வின்டர் வேறையா, வெதர் கிளைமேட்லாம் ரொம்ப ரசிக்கும்படி இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல நல்ல பகிர்வுகள்லாம் வர இருக்குது. தொடர்ந்து சேனலை பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வேணுங்கிறத என்கிட்ட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் விருப்பத்தை முடிஞ்ச அளவு நான் வரும் போஸ்ட்டில் கவர் செய்கிறேன். வீட்டுக்கு முன்னாடி அழகாக தோட்டம் வச்சுருந்தாங்க. வீட்டுக்குள்ளே ஒரு அழகான இந்த மணி பிளான்ட் பாட் இருந்துச்சு. டாக்டர் ஷானாஸ் உங்கள் அழகான தோட்டத்தை சுற்றி பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிது. என்னோட சேனல் மெம்பர்ஸ்க்கும் அதை நீங்கள் போஸ்ட் பண்ண அலோவ் பண்ணீங்க. தேங்க்ஸ் டியர்.